விஷயம். ஏசாயா தீர்க்க தரிசனம் 41ஆம் அதிகாரம் 19வது வசனம். வனாந்திரத்திலே கேதுரு மரங்களையும் சீத்திம் மரங்களையும் மிருது செடிகளையும் ஒலிவ மரங்களையும் நட்டு அவாந்திர வெளியிலே தேவதாரு விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன். இந்த வார்த்தையில பார்த்தீங்கன்னா 4 மரங்களை குறித்து முதலாவது ஒரு பங்கு. இந்த 4 மரங்கள் வனாந்திரத்தில் இருக்கு. இந்த வனாந்திரம் என்றால் வேற எதுவுமே அங்க அவ்வளவு ஈஸியா வராது. ஆனால் தேவன் அதை வரவழைக்கிறார். ஒன்று கேதுரு மரம், சீத்தி மரம், மிருது செடிகள், ஒலிவ மரங்கள், 4 மரங்கள். வனாந்திரத்துக்கு அடுத்தது அவாந்திர வெளி. அங்கேயும் எதுவுமே விளைச்சல் இருக்காது. ஆனா அங்க என்ன செய்யறாரு? தேவதாரு, பாய்மர விருட்சங்கள், புன்னை மரங்கள். Why God divided these two into 2 parts? One part வனாந்திரம், இன்னொரு பார்ட் அவாந்திரம். இந்த வனாந்திரத்தில் எத்தனை மரங்கள்? 4. அவாந்திர வெளியில எத்தனை மரங்கள்? 2 சேர்த்துக்கிட்டா 7. இங்கே தேவன் 7 is equal to ஒரு பரிபூர்ணம், ஒரு ஹோல்னஸ். இந்த 7 என்கிற வார்த்தை தான் ஒரு குழந்தையினுடைய பிறப்புல 7வது மாசத்துல காதுகள் திறக்கப்படுகிறார். ஒரு தாயும் தகப்பனும் யூத வம்சத்துல அந்த 7வது மாசத்துல இருந்தோ அல்லது பிள்ளை கர்ப்பமான அன்றில் இருந்தோ 5 முறைகள் இந்த தோராவை வாசிக்கிற பொழுது அதுல இருக்கக்கூடிய பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் 7. நீங்க ஏசாயா தீர்க்க தரிசனம் 11ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா 7 விதமான பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகங்கள், வல்லமைகள், அவைகள் அதிலே கொடுக்கப்பட்டிருக்கு. சோ அந்த 7 விதமான அந்த ஆவியின் மகிமை இந்த வேத வசனங்கள் மூலமாக இப்ப நான் அதை உங்களுக்கு டீச் பண்ணும்போது நிறைய புரிஞ்சுப்பீங்க. அவைகள் எல்லாம் வருகிற இந்த 26வது ஆண்டுல யாராவது ஒண்ணுமே அறிவில்லை இந்த சபை துவங்குற நாள் முதல் இந்த வருஷ முடிவுக்குள்ள உலக ஞானத்தை வெட்கப்படுத்துகிற அளவுக்கு அந்த முட்டாள் பாக்கியவானாக. ஏனென்றால் ஒரு வனாந்திரத்தையும் அவாந்திர வெளியை மாற்றுகிற தேவன் ஒரு மனிதனுடைய கையளை மூளையை அவர் மாற்ற வல்லவராக. யாருக்கு தோல்வி இருக்கிறீங்களோ, யாரு பிரச்சனை இருக்கிறீங்களோ, போராட்டங்கள் இருக்கிறீங்களோ, the word will transform. நாம வரக்கூடிய நாட்கள் எல்லாம் பவர் filled churches ஆக மாறும். அவருடைய வல்லமை நிரப்பப்பட்டிருக்கிற திருச்சபை. ஒவ்வொரு மனிதனும் திருச்சபையின் அடையாளங்கள். காரணம், we are speaking the word of the holy heaven. இந்த வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை தீட்டுள்ளதல்ல, தீட்டை மாற்றக்கூடியதாக ஒரு வல்லமை. சோ வருகிற 26வது வருஷம் வந்துவிட்டது. நாள் வந்துருச்சு. இந்த வார்த்தை நமக்குள்ள இறங்கிடுச்சு. ஒரு மகிமை காணப்படும். ஹல்லேலூயா. வனாந்தரத்திலே கேதுரு மரங்களையும் சித்தீம் மரங்களையும் மிருது செடிகளையும் ஒலிவ மரங்களையும் நட்டு அவாந்தர வெளியிலே தேவதாரு விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன். ஆண்டவர் ஒரு காரியத்தை நீங்கள் ஒரு கேள்வி கேட்கறீங்க ஒருத்தட்ட, பிரதர் எனக்கு இது தேவை தரீங்களா? சரி தர அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப இன்னும் கொடுக்கல, ஒத்துக்கிறார் கொடுக்கிறது. இப்போ இங்க வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நம்முடைய ஸ்டேட்டஸ் என்ன? ஒன்று வனாந்தரம், இன்னொன்று அவாந்தர வெளி. வனாந்தரத்திலையும் ஒண்ணு இருக்காது, அவாந்தர வெளியிலையும் ஒண்ணுமே இருக்காது. ஆனா அவர் சொல்லுகிறார், உங்களுக்கு நான் சில காரியங்களை உண்டு பண்ண போகிறேன். Where there is nothing which is impossible, I am the God will make it possible. Hallelujah. நடக்காது, நடக்கவே நடக்காது. நடக்காதுன்னு மாத்திரம் இல்ல, அது நடக்கவே நடக்காது. But I will make impossibilities as
பாசிபிலிட்டிஸ். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். வாழ்க்கையில விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அப்பதான் நீங்க அதை பெற்றுக்கொள்ள முடியும். Our measure of faith is the result of the product. எதை நீங்கள் எப்படி விசுவாசிக்கிறீங்களோ அதுதான் பொருளுடைய அதிகரிப்பு. நீங்க கொஞ்சமா விசுவாசித்தீங்க, கொஞ்சமா தான் கிடைக்கும். அந்த விசுவாசமே ஒரு கடுகை எடுத்துக்கிட்டீங்கன்னா, கடுகளவு 100% இருந்தா நீங்க பார்க்க போறது அது அப்படியே ஒரு பைனாக்குலர்ல அதை பெருசு பண்றீங்கன்னு பாருங்க. எவ்வளவு பெருசா நீங்க அதை பண்ண முடியுமா அவ்வளவு உங்களுக்கு தான் மாறும். அதான் புதிய உடல். இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? வாட் ஆர் த கீ தீம்ஸ் அண்ட் மீனிங்ஸ்? இவைகளெல்லாம் இந்த வேத வசனத்துல எப்படியாய் அது உள்ள ஒரு வித்து போல இருக்கு. இங்கே ஐசாயா 41:19 is a promise of God's miraculous provision. இந்த வாக்குத்தத்த அட்டை இது ஒரு பேப்பர் தான். எங்களுக்கு அது ஒரு பேப்பர் அடிக்கிறதுக்கு ஒரு 50-60 ரூபாக்குள்ள தான் ஆகுது. அதுக்கு டிடிபிக்கு போகிறோம், உட்காடுறோம், ஒரு ப்ரூஃபை கொடுக்குறான், அதை கரெக்ட் பண்ணுறோம், 4-5 படத்தை எனக்கு அனுப்புகிறான். அந்த 4-5 படத்தில் இந்த வேதத்துடைய படமும் இந்த வார்த்தைகளும் சிங்கர்னைஸ். என் கையை கரெக்டான ஆள்கிட்ட கொடுத்தா தான் சிங்கர்னைஸ் ஆகும். அப்போ இவைகள் இந்த ஒரு அட்டையில அடிக்கிறதுக்கு இது படத்துக்கு ஏற்ற வார்த்தையா இருக்கா? அங்கே ஏதோ 2 வீடு 2 உடஞ்ச பில்டிங்கை போட்டு இந்த வசனத்தை போட்டேன்னு வைங்க, படத்துக்கும் வார்த்தைக்கும் சம்மந்தம் இல்லாத. ஸோ ஒரு சாதாரண ஒரு காரியம் உங்க கையில வந்திருக்கு. இதை இப்ப நான் சொன்னதுக்கு அப்புறம் ஒரு வேளை உங்கள்கிட்ட அட்டை இருக்குன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த படத்தை இந்த எழுத்து இல்லாம பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரோடு உள்ள போகுது. இருபுறமும் மரங்கள், சின்ன சின்ன மரம் இல்லை, நல்லா ஹைட்டா வளர்ந்து இருக்கும். ஒரு செழிப்பை பார்க்கலாம். ஒரு கிரீன், இந்த கிரீனுடைய கான்செப்ட்ஸ் நிறைய இருக்கு. இந்த எழுத்துக்கள் பெரிய எழுத்தால ஒரு ஒயிட் பேஸ்ல நடுவுல அந்த ரெட்டை கொடுத்துருக்கோம். வாக்கு தத்துவத்துக்கு ஒரு கலர், நம்ம சேர்ச்சி இதுக்கெல்லாம் ஒரு கலர், இப்படி பல இதுல இன்கார்பரேட் ஆகி எப்படி ஒரு மனிதனுக்கு அவயங்கள், அவருடைய செவித்திறன், அவருடைய நினைவாற்றல்கள், அவருடைய சம்மரைசிங் கெப்பாசிட்டி, அவருடைய நினைவாற்றல்ல எவ்வளவு தேக்கி வச்சு கொள்ள முடியும், இதெல்லாம் எங்கிருந்து வருகிறது என்றால், இட் இஸ் நாட் an instrument but it is a substance. இது ஒரு கட்டிங் பிளேயரோ ஒரு ஸ்க்ரூ டிரைவர் அல்ல. It is a special material. It is a substance of the Lord. இது தேவன் நமக்கென்று அவர் வகையறுத்து to be as an unique. என்ன போல இன்னொருத்தன் கிடையாது, உங்களை போல இன்னொருத்தன் கிடையாது. ஆனால் இந்த வேத வார்த்தைகள் ஆளை வேற மாதிரி பிரிக்குது. எனக்கு தெரிஞ்சனால் நான் இங்க இருக்கிறேன், நான் உங்க ஸ்தானத்தை தான் அங்க உட்கார்ந்துருப்பீங்க, வேற யாராவது டீச் பண்ணுவாங்க. இப்ப கேட்கிற நீங்க வரும் காலங்களில் உங்களை வித்தியாசமா ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தலாம். What is the miraculous provision of the God? இந்த வேத வாக்கியம் மிராக்கிள் அப்படின்னா ஒரு அற்புதம், அடையாளமாக செயல்படுகிற ஒரு வார்த்தை. என்ன இந்த வேதாமத்துல, இந்த வசனத்துல அப்படி என்ன இருக்கு? வெறும் மரங்கள் பேரா போட்டிருக்கு, அப்படிதானே? முதல்ல ஒரு 4 மரம் போட்டிருக்கு, அடுத்து ஒரு 3 மரம் போட்டிருக்கு. அதை தவிர அது ஒண்ணுமே இல்லை. அதுல ஏதாவது ஸ்பெஷல் ப்ராமிஸ் வேர்டு இருக்கா? இல்ல. ஆனா வேதம் ஒரு ஷேடோ, அது ஒரு நிழலை நமக்கு காண்பிக்கிறது. அந்த நிழலை அறிந்து கொள்வதற்கு தான் தியாலஜிக்கல் பேக்ரவுண்ட் உள்ள மூளையாக நமக்கு மாற்றப்பட வேண்டும். கீழே எடுக்கிற பெட்ரோல் டைரக்ட் பெட்ரோல் கிடையாது, அது பேர் க்ரூட் ஆயில். அந்த பெட்ரோல் வகையா இருக்கிறாங்க. வகை இருக்கிற பொழுது பெட்ரோல், டீசல், காரு இதெல்லாம் அது உள்ள இருக்கு. அதை பிரித்து எடுக்கிற பொழுதுதான் ஏரோப்ளேனுக்கு யூஸ் பண்ற ஒயிட் பெட்ரோல் வரைக்கும் அதுல இருக்கு. அப்போ நம்ம சிந்தையை நீங்க தெய்வீக சிந்தையாய் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல நீங்க பார்க்கணும். வேதாகமம் இட் இஸ் நாட் an ordinary word of the world. உலகத்தில் இருக்கக்கூடிய வார்த்தை போலல்ல வேதாகமம். வேதாகமம் இஸ் full of shadow. அது நிழலாட்டமாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்? பிசாசு தெரிந்து கொள்ள முடியாது, ஆனா நீங்க தெரிந்து கொள்ளலாம். இப்ப நீங்க தெரிந்து கொள்ளலன்னா நீங்க யாரா இருப்பீங்க?
பிசாசு தெரிந்து கொள்ள முடியாது, நீங்க தெரிந்து கொள்ளலாம். இப்ப உங்களுக்கே தெரியல, அப்ப நம்ம யாரு? அதேதான். அப்ப நாம தெரிஞ்சு கொள்ளுகிற ஆளா மாறணும்னா நமக்குள்ள இருக்க பிசாசு இந்த அறியாமை, it is called as the spirit of ignorance. அந்த அறியாமையின் ஆவி, நீ அப்படி பைபிள் எடுத்து அப்படி பார்க்க போகும்போதே அது யோசனை பண்ணும், ஒண்ணு இந்த ஆளை தூங்க வைக்கலாமா, இல்ல அவங்க வீட்டம்மாவை போன் பண்ண வைக்குமா, அண்ணனை போன் பண்ண வைக்குமா, எதையாவது கூப்பிட்டு உடம்பு சரியில்லை சீரியஸா இருக்காங்கன்னு சொல்ல வைக்குமா. சீரியஸ்னோட பைபிளை போட்டுட்டு உள்ள பேசிப்பாங்க, கணவன் மனைவி, பா சரியா வா, அதுதான் போன் பண்ணுது. நீ திருப்பி வேற எதனா லாங்குவேஜ்ல சொல்றியா, இல்லப்பா உடம்பு ரொம்ப சரியில்லையா, என்னவா செத்தா போறாம இருக்கிறாங்க. உடனே அந்த அம்மா கேட்குது, எங்க அபசகன வார்த்தை, ஒரு போன் பாருங்க, சண்டே முடிச்சு வந்தது போன், அதை பாசிட்டிவா பாரு, கூப்பிடு, மனைவி கூப்பிடு, பிள்ளை கூப்பிடு, பாட்டி உடம்பு சரியில்லை, தாத்தா உடம்பு சரியில்லை, ஜெபிப்பு வா, முடிஞ்சு போச்சு. நீ அழுத அழ வச்சிடும், சிந்திக்க ஆரம்பி, சிந்திக்க வச்சிடும். இப்போ வேதம் சொல்லுது, God's miraculous provision and provision is this வசனம். இந்த வசனத்துல தான் அதிசயமான அபூர்வமான provision இருக்கு. உங்களுக்கு தேவையானதெல்லாம் இது உள்ள இருக்குன்னு சொல்லி சொல்றார். அது மாத்திரமல்ல, he declares he will transform desolate places. Desolate என்றால் வெறிச்சோடி கிடக்கிற ஒரு நிலம், பாழாய் கிடக்கிற ஒரு நிலம், குழந்தை பிறக்க முடியாத பேரண்டு womb, அதாவது அந்த கர்ப்பம் தரிக்க முடியாத ஒரு பிளேஸ். அப்படியே கர்ப்பம் தரிச்சாலும் 3 மாசம் 2 மாசத்துல அது அபார்ட் ஆயிடும். இப்ப இந்த வேத வசனம் சொல்லுது, அது எப்படிப்பட்டது? இங்க வேதம் சொல்லு, வனாந்திரத்திலே, அவாந்திர வெளியிலே ஒரு மலட்டு கர்ப்பத்தை கூட தேவனால ஒரு நிலத்துல ஒரு மரம் வளைக்க செய்வது போல ஒரு மலட்டை கூட தேவனால என்ன செய்ய முடியும்? மலட்டு கர்ப்பத்தினால் அவமானங்கள், நிந்தைகள், பிறக்கிற குழந்தை. சமீபமா 2 வருஷம் குழந்தை இல்ல, கேச போட்டு அவ்வளவு அழகுள்ள பொண்ணு டைவர்ஸ் நடந்துச்சு. ஒரே காரணம் என்னது? இந்த வசனத்தை அவங்களை என்கிட்ட கூப்பிட்டு வந்தா இதை நான் விசுவாசிக்க வைப்பேன். ஏன் தெரியுங்களா? The promise of God is miraculous provision. Provision னா கொடுக்கிறது. God can provide, that is called as provision. So எதை ப்ரொவைட் பண்ண முடியுமோ அது யார் யார்கிட்ட இல்லையோ அந்த ப்ரொவிஷனுக்காக அந்த ப்ரொவைடரை நீங்க பார்த்தீங்கன்னா, என்ன உங்கள்கிட்ட இல்லையோ எதை நீங்க ப்ரொவிஷனா பெற்றுக்கொள்ள முடியுமோ அந்த ப்ரொவிஷனை கொடுக்கக்கூடிய ப்ரொவைடரை நீங்க பார்த்தீங்கன்னா you will receive it. இப்போ இந்த வேத வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, he declares he will transform desolate places. பாழான தனித்து இருக்கிற இடம். சில வீடு விலைக்கே போகாது, ஏன்னா அது பேய் வீடுன்னுவான், தற்கொலை வீடுன்னுவான். ஒரு 8 ஆண்டுகளுக்கு முன்பாக பையன் தற்கொலை பண்ண அதே கம்பியில அதே கயிறுல அம்மாவும் போய் தற்கொலை பண்ணியாச்சு. நான் சொன்னேன் அந்த அம்மா வீட்டில் உள்ளவங்ககிட்ட, இந்த அம்மாவை அங்கே விடாதீங்க, ஸ்பிரிட் அவங்க மேல ஒரு கண்ணோக்கமா இருக்குது. அவங்களும் ஒரு 1.5 மாசம் வச்சு பார்த்தாங்க, அந்த அம்மா தங்கமா மாறிடுச்சு. இவங்களுக்கு எல்லாம் நம்பிக்கை, இந்த அம்மா நல்லா மாறிடுச்சு, இனிமேல் போவாங்க. பாஸ்டர் வாங்க வீட்டில் வந்து ஜெபிங்க, அவ்வளோ அழகா எங்க சம்பந்தியமா மாறிட்டாங்க. போன உடனே அங்கிருந்து பார்த்ததா அவர் பார்க்கல. நான் சொன்னேன் இந்த அம்மாவை மாறிட்டாங்க. நாமங்க ஃபர்ஸ்ட் இந்த அம்மா தான், கொஞ்சம் நீங்க உள் ரூம்ல போங்க, நான் அந்த அம்மாவை பார்க்குறேன், அது என்னை எப்படி பார்க்குறேன்னு பாருங்க. அந்த அம்மா உள் ரூம் போய் லைட்டாக பார்க்குறேன். இங்கிருந்து அப்படி பார்த்து தான் அப்படியே ஆக்ரோஷம். இப்போ அந்த அம்மா புரிஞ்சிச்சு, இவ்வளவு நாள் அந்த அம்மா ஆக்ட். ஒரு 3-4 நாட்கள் ஆச்சு. ஏதோ ஒரு சின்ன சந்தர்ப்பம், அவங்க வெளியே போக வேண்டியது, இந்த மாதிரி இருக்கிறாங்க. குரோம்பேட்டில் இருந்து சைதாப்பேட்டில் போய் எந்த வீடு எந்த பையன் தற்கொலை பண்ணானோ அதே இடத்துல அடுத்த செகண்ட் தற்கொலை ஆள்வார். இப்போ சொன்னாங்க, பாஸ்டர் நீங்க சொன்னீங்க பார்த்தோம், ஆனாலும் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குன்னா இவங்க சரியாயிட்டாங்க.
நான் சொன்னேன், ஒரு ஜுரத்துக்கு மாத்திரை சாப்பிட்டா ஜுரம் சரியாகும், ஒரு வயிற்று வலிக்கு மருந்து சாப்பிட்டா வயிற்று வலி சரியாகுது. ஒரு ஸ்பிரிச்சுவல் அட்டாக், ஒரு ஸ்பிரிச்சுவலா அவங்களுக்கு அட்வைஸே கொடுக்கலாம், அவங்க எப்படி சரியாகுவாங்க? நீங்களா நினைச்சுக்கிட்டா நடக்காது. வார்த்தை உள்ளே இறக்கப்பட்டிருக்கா. அந்த வீட்டுக்கு யாருமே வாடகை வரல, வெள்ளடிக்க கூட ஆள் வரல. அப்புறம் ஒரு குரூப்பை பிடிச்ச, அந்த குரூப்பை பிடிச்சி வெள்ளை அடிச்சுட்டு அவங்க சொல்றாங்க, பாஸ்டர் அந்த வீட்டுக்கு நாங்க வரல. சரி நாங்க போறோம். 10 நாள் பிரேயர். ஒரு பாஸ்டா கூப்பிட்டு போறான், அடுத்த வரமாட்டான். பாஸ்டர் நேற்று போயிட்டு வந்ததுதான், இன்னைக்கு உடம்பே அசர் இல்லை, ஒன்றும் முடியல. கடைசியில் நானே போய் அங்கே இருந்து கடைசி வரைக்கும் ப்ரேயர் பண்ணிட்டு வந்தேன். அந்த வீடு அவங்க போய் ஒரு மார்வாடிக்கு இடம் கொடுத்து 6 வருஷம் வாழ்ந்த அந்த மார்வாடியை 57 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிட்டேன். அந்த வீடு அவங்க வாங்கினது 14 லட்சம் தான். ஒரு பேய் வீடு என்ன வீடாகி போச்சு, நெய் மாதிரி வீடாகி போச்சு, நோயே இல்லாத வீடாகி போச்சு, அதிர்ஷ்டமான ஒரு வீடாகி போச்சு. ஏன்? just 10 days prayer. So our God is the provision. He is a provider. He makes miraculous provision in our life. அதிசயம் காணப்படுகிற மிராக்கிள். ஏன்? வனாந்திரத்திலும் அவாந்திர வெளியிலும் செய்த தேவன் உன்னை ஒரு நிலமாக பார்க்கிறார். Why? We are being made out of the dust. மண் துகள்களை பனியினால் நிரப்பி அதை பிசைந்து மனித ரூபத்தை அவருடைய சாயல்ல உருவாக்கினார். அதை வேஸ்டாக்க விடுவாரா? நீ ஒரு வேஸ்ட் பீஸ் நினைக்கிறிய, எனக்கு நடக்கலன்னு நினைக்கிறிய, நடக்கும் என்கிற நினைவு உள்ளவாங்க. இல்லைன்றதை தூக்கி போடுங்க, இருக்குது என்பதை உள்ள கொண்டு வாங்க. The mind is not a vessel to be filled. நான் அடிக்கடி சொல்லுவேன். இந்த சிந்தை இருக்க இவ்வளவு பெரிய மண்டை, ஒரு ஓட்டையை போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா உள்ள அனுப்புனீங்கன்னா பலவிதமான உலோகங்கள் உள்ள தெரியும். ஒரு சின்ன ஓட்டையை போட்டு கேமரா அனுப்புனீங்கன்னா உள்ள பலவிதமான டிஃபரண்ட் மாலிக்யூல்ஸ் உள்ள. இந்த சரீரம் 78 உறுப்புகள், 3 into 10 cubed நுண் உறுப்புகள் உள்ள இருக்கு. அவயங்கள் இருக்குது, தசைகள் இருக்குது, சதைகள் இருக்குது. மைண்ட்ல கான்சியஸ் இருக்கு, சப்கான்சியஸ் இருக்கு, இன்னர் கான்சியஸ் இருக்கு, ஆப்சென்ட் மைண்டட் கான்சியஸ் இருக்குது. இத்தனையும் சேர்ந்ததுதான் இந்த சரீரத்துடைய வல்லமை. ஃபர்ஸ்ட் நான் மிராக்குலஸா உருவாக்கப்பட்டிருக்கான்னு எப்ப சிந்திக்கிறீங்களோ அப்போ ஸ்டார்ட் ஆகும். கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ் தேர். இந்த வேத வாக்கியத்தினுடைய தாற்பயம் என்ன சொல்லுகிறது? He transforms desolate places into lush landscapes. Lust, இது வந்து LUST, அந்த lust இல்ல, LUSH. lush. இந்த வார்த்தை நீங்க கூகுள்ல போட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு செழுமையான ஒரு வார்த்தை வரும், பசுமையான ஒரு வார்த்தை வரும், வலுவான ஒரு வார்த்தை வரும். இப்போ எந்த வனாந்திரத்திலையும் எந்த அவாந்திர வெளியும் மரங்களே வளராருங்கிற இடத்துல தேவன் என்ன செய்தாரு? 4 வகையான மரமும் 3 வகையான மரமும் அடுத்தடுத்து அங்க வளர்க்கிறார். ஒரு பரிபூர்ணத்தை ஒரு இன்கார்பரேட் பண்றாரு, ஒரு ஹோல்னஸ், கிரைஸ்டினுடைய பவர்ஸ அந்த பேரன் லேண்ட். பேரன் என்றால் கர்ப்பம் தரிக்காத ஒரு கர்ப்பப்பை போல. அந்த நிலத்துல எதுவுமே விளையாது. நீ நடந்தா கூட உன் கால் பொத்து போகும், மிருதுவாலா இருக்க. அப்படிப்பட்ட நிலத்தை அவர் என்னவா மாற்றாரு? இந்த 4 வகையான மரம். அது அதனுடைய கேரக்டர்லாம் சொல்லப்படாத ஒரு பெரிய சப்ஜெக்ட், அதுக்கு நம்ம போக வேண்டாம், ஏன்னா உங்களுக்கு புரியாது, டைமா. இதுல ஆண்டவருடைய வல்லமை என்ன சொல்லுகிறார் என்று கேட்டால், the hope of the returning exiles and signifies divine power to turn barrenness into life, a powerful message of God's sovereignty. sovereignty என்றால் இறையாண்மை, கர்த்தத்துவம். அது எங்க இருக்கும் கர்த்தத்துவம்?
ஜீசஸுடைய தோள் மேல இருந்தோம். இப்போ அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் என்றால் அந்த கர்த்தருடைய வல்லமை it transforms from the shoulder of the Lord Jesus unto your shoulder. விளக்குதுங்களா? கர்த்தத்துவம் அவர் தோள் மேல் இருக்கும். நீ பேரன் லேண்ட், நீ எதுக்கும் உதவாத ஒரு லேண்ட், பிரச்சனையான லேண்ட், போராட்டத்துக்குரிய லேண்ட் ஒன்று. நீ நினைக்கிற நினைப்புக்கு நடக்கிற நடப்புக்கு சம்பந்தம் இல்லாத அதிர்ஷ்டத்துல போய் கொண்டிருக்கிற லேண்ட் நீ. ஆனா God wants to transform into a miraculous provision land. உங்க சரீரம், உங்க சிந்தை, உங்களுடைய பார்வைகள், உங்களுடைய அத்தாரிட்டி என்னவா மாறுது என்றால் பரலோகத்தை உங்க வாழ்க்கையில டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி கொண்டு வருது. கர்த்தத்துவத்தை உன் தோளின் மேல் கொட்டுகிற ஒரு வல்லமையை இந்த வேத வசனம் உங்க வாழ்க்கையில கொண்டு வருகிறது. ஏன்? அவர் அவாந்தர வெளியிலே வனாந்திரத்துல இந்த மரங்களை வளர்த்து உண்டு பண்ணுவேன்னு சொல்றாருன்னா அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். சங்கீதம் 33:9 அதைத்தான் சொல்லுகிறது. படிச்சு வேணா பாருங்க. நான் படிச்ச பைபிள் அப்படிதான் போட்டிருக்கு. நீங்க வச்சிருக்கிற பைபிள்ல வேணா எடுத்து பாருங்க. சங்கீதம் 33:9 என்ன சொல்லுகிறது? வாசிங்க. அவர் சொல்ல ஆகும், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும், அவர் கட்டளையிட நிற்கும். that is called the sovereignty. அதுதான் இறையாண்மை. what God wants to make you into transformation. எந்த வார்த்தை உனக்குள்ள போனா அது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுமோ அதை நீ பற்றி பிடிக்க. விதை ஒண்ணு விதைச்சா சொர ஒண்ணு முளைக்குமா? what have been sown அதுதான் முளைக்கும். ஆனா God முளைக்காதத இல்லாதத இருக்கிறதாக அழைக்கிற தேவனாக இருக்கிறார். எது உன்கிட்ட இல்லையோ அவர் அழைச்சா வருமானால் அவருடைய நாமத்துல நீ அழைச்சு பாரு. இன்னைக்கு நீ அழைச்சு பாரு, இன்னைக்கு அழைச்சு பாரு. இந்த செய்தி முடிச்சுட்டு வீட்டுல போய் உட்காரு, கூப்பிட்டு பாரு. God said he is a miraculous provider. அவர் எப்படிப்பட்டதை ப்ரொவைட் பண்றாரு? Miraculous. உன் காதுல கேட்டிருக்கிற அது வேர்டா வெளியே போயிட வேண்டாம். அது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகட்டும். இல்லை, அது உள்ள டிரான்ஸ்ஃபார்ம் ஆகட்டும். எது இல்லையோ அதை நீ கேளு. இல்ல மரித்த லாசருவை 4வது நாள்ல அவர் கூப்பிட்டாரு, கேட்டார், லாசரு வாடா வெளியேனார். வந்து ஒரே ஒரு காரியத்தை செய்ய சொன்னார். அவரு கல்ல நகத்துல புதைச்சவங்களையே சாட்சியோட புதைச்சாங்கல்ல, அவங்களதான் கல்ல நகத்தை சொல்றாரு. சோ தேவச்சனமே, நீதான் ஓ மைண்ட்ல நெகட்டிவ் விதைச்சு வச்சிருக்க. அந்த கல்லை எடு, இறையாண்மை உள்ள இறங்கும். the heaven mandate, பரலோகத்துக்கு என்று சொல்லி ஒரு ஆணையம் இருக்கு. தேவ தூதர்கள் நீ சொன்னதை தேவனுக்கு பிரகடனப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. why? சாமி என்ன கேட்டாங்க? சாமி சாமி இவங்களுக்கு எப்போ கொடுக்க போறீங்க? சாமி சாமி ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கான், எப்போ கொடுப்பீங்க? ஒரு ஆணையம் உங்களுக்காக அங்க காத்துட்டு இருக்கு. what you proclaim in the name of Lord Jesus for a miraculous expectation. ஆச்சரியமான ஒன்றுக்காக எதை எதிர்பார்த்து நீ கேட்கிறாயோ, உன் கர்ப்பம் தரிக்கலையா? உனக்குள்ள தரிக்கும், அதை நீ பார்ப்ப. so what are the key themes and meanings? இந்த வேத வாக்கியங்களுடைய சாராம்சம் என்ன? one is called as miraculous provision. எதை நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிறியோ அதன்படி வராது. நீ 10 ரூபாய் கேளு, அவர் 10 ரூபாய் கொடுப்பாரு. அதான் மிராக்கிள். ஒரு 10 ரூபாய் கேட்டா நீ கேட்டது மாதிரி கேட்கறதுக்கு அது பிச்சைக்கார விஷயம் போடலாம். இந்த மிராக்குலஸ் ப்ரொவிஷன் என்ன சொல்றாருன்னா, he can create substance. அவர் என்ன உருவாக்க முடியும்? இந்த ப்ரொவிஷன் எப்படி வருது தெரியுங்களா? இந்த சப்ஸ்டன்ஸ் வழியாக உருவாக்க முடியும். வீட்டில் ஒரு சப்பாத்தி செய்யலாம், டக்கு ஞாபகம் வருது கோதுமை மாவு.
அப்படின்னா மைதா மாவு. பசங்களை விட்டா கூட இந்த 2 மாவுக்கு தான் கடையில் அனுப்புவோம். எவனும் போய் பார்த்து கிண மாவு இருக்கா பார்த்துக்கலாம் போவாங்களா? பசங்களுக்கே தினம் தெரியாது. இப்போ ஆண்டவர் சொன்னாரு, I am telling about a word substance. நீங்க கேக்குறீங்க, பாஸ்டர் தினமா மாதிரில நீங்க எங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்க. Miraculous provision சொல்லிட்டீங்க. Now what is that substance? இந்த substance தான் உன் மனதை இருக்கிறது என்று உருவாக்குகிற ஒரு வேலை. இப்போ இந்த சப்ஸ்டன்ஸ் இதனுடைய தமிழாக்கம், நமக்கு வேண்டிய தமிழாக்கம், it is called as வாழ்வாதாரம். ஆவிக்குரிய வீடு. இப்போ உங்களுக்கு பிரசன்ட் சிச்சுவேஷன் உலக பிரகாரமான கவலைகள் இருக்கு. ஒண்ணு உங்களை பத்தி ஒரு கவலை, உங்களால இயலாமை. உங்க இயலாமை என்ன? ஒரு வீடு கட்டணும், நீங்க சம்பாதிக்கிறது பத்தல. பசங்களை படிக்க வைக்கணும், பத்தல. ஒரு நல்ல காலங்கள் வருது, ட்ரெஸ் எல்லாருக்கும் எடுக்கணும், மாமனார் மாமியாருக்கு எடுக்கணும், அப்பா அம்மாவுக்கு எடுக்கணும், எடுக்க முடியல. This is called as inability or insufficiency. எனக்கு திறமை இல்லை அப்படி வாங்குறதுக்கு, எனக்கு பற்றாக்குறையுமா இருக்குது. எது? திறமையிலே பற்றாக்குறையா. ஆனா உலகம் சொல்லுது, பிரதர் விலைக்கு தகுந்த வீக்கம் போதும் பிரதர், அப்பாவுக்கு ஒரு 8 முழம் வேஷ்டி எடுங்க, அதை 2 கிளிங்க, 4 முழம் வேஷ்டி, 4 முழம் உங்க அம்மாவுக்கு மேல போட்டுக்கலாம். இருக்கிறதுக்குள்ள ஒரு கிறிஸ்மஸ், ஒரு நியூ இயர் எல்லாம் வந்துருச்சு. நான் கூட பார்த்தேன், எங்களுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்க எங்கள்கிட்ட காசு இல்லைப்பா. நம்ம மனுஷர் அவர் தான் போன் பண்ணாரு, பிஷப் ஐயா தான் போன் பண்ணாரு, தண்ணி இல்லைன்னு போன் பண்ணாரு. அவர் தண்ணியும் கொடுத்தாரு, ஜூஸும் கொடுத்தாரு. குடிச்சிங்களா? எப்படி வந்து யாருக்காவது தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? அதுக்கு பேர் தான் சப்ஸ்டன்ஸ். அதான் குடிச்சீங்க. குடிச்சாங்களா? பாட்டில் கண்ணுக்கு தெரிஞ்சதுங்களா? குடிச்ச ருசி தெரியுதா? அதுக்கு பேர் தான் சப்ஸ்டன்ஸ். எங்கள்கிட்ட இல்ல மிராக்குலஸ் ப்ரொவிஷன். ஆச்சரியமாய் எத்தனை டப்பா இருக்குன்னு தெரியல, எல்லாருக்கும் வந்துங்களா? வந்துச்சா எல்லாருக்கும்? அப்ப பாருங்க, இதுக்கு பேர் தான் மிராக்குலஸ் ப்ரொவிஷன். நாங்க கேட்கல. What is that miraculous provision? அதுக்கு இந்த சப்ஸ்டன்ஸ் தான் இந்த வாழ்வாதாரத்தை கொடுக்குது. ஒரு லேண்ட், பேரன் லேண்ட், அந்த லேண்ட்ல எந்த செடியுமே வளராது. வளர்வதற்கு ஸ்லாக்கியம் இல்ல, பாக்கியமும் இல்ல. ஒரே ஒரு ஊர்ல ஒரே ஒரு ராஜா, அந்த ஒரே ஒரு ராஜாவுக்கு ஒரே ஒரு ராணி, அந்த ஒரு ராணி 9 பெத்துட்டாயா. அவர் கிரேட் தான். என்ன பிரச்சனை? அந்த 9ல 1 கூட. ஐயோ சாமி, எங்க போய் இந்த கதையை பேசுறது? இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் ஒரு நான் 9 என்ன செய்றேன்? 9 பிளானட்டா நான் மாத்தி காமிக்கிறேன். இப்போ God needs a substance. இந்த சப்ஸ்டன்ஸ் எங்கேயும் கிடைக்காது, நீங்க நினைச்சா உங்களால உருவாக்க முடியும். இப்போ ஆண்டவர் சொல்றார், a powerful imagination. சொல்லுங்க, a powerful imagination. இதுதான் சப்ஸ்டன்ஸ், இதுதான் வாழ்வாதாரம். உங்ககிட்ட எது இல்லையோ இருக்கிறது என்று உன் மைண்ட்ல கொண்டு வா. ஒரு வீட்டுல கல்யாணத்துக்கு பொண்ணு போட்டோலாம் எடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. போட்டோ எடுக்கும்போது சின்னதா ஒரு மச்சம் கருப்பா அழகா இருக்கு. யார் பார்த்தாலும் மச்சத்துக்காகவே கல்யாணம் பண்ணிடுவாங்கன்னு பார்த்தாங்க. போட்டோ எடுத்து 6 மாசம் ஆகலை, இவ்வளவு பெருசா பெரிய கருப்பாயிடுச்சு. எத்தனையோ மாப்பிள்ள வரா அந்த பழைய போட்டோவை பார்த்துக்கிட்டு, இதை பார்த்தா கல்யாணம் பண்ணுவானா? இவ்வளவு பெருசா தொங்குது. அந்த மகளை கூப்பிட்டு வராங்க. மாஸ்டர், சூனியம், ஏதாவது மாந்திரிகமா, என்ன பிரச்சனை? ஏதோ இங்க இருக்குது. டாக்டர்கிட்ட போனாங்க.
இப்படி ஒரு 6-7 லட்சம் ரூபா டயக்னைஸ் பண்ணுறதுக்கே ஆகிப்போச்சு செலவு. அதுலேருந்து தண்ணியை எடுத்து பெங்களூருக்கு அனுப்பணுன்றான் ஒருத்தன், இன்னொருத்தன் சின்ன சதையை கட் பண்ணி பாம்பேக்கு அனுப்பணுன்றான். எல்லாம் எடுத்து பார்த்தாச்சு, ஆனால் ஒன்றுமே இல்லை. ஆனால் கருப்பா இவருக்கு சரி. அவங்களுக்கு சொன்னது ஒரே ஒரு வார்த்தை தான், கண்ணாடியில் போய் பாரு தெரியும், நீ சொல்லு இந்த கருப்பா இருக்கிற இது எனக்கு சொந்தம் இல்லைன்னு சொல்லு. 3 மாசம், 3வது மாசம் முடிஞ்சு 4வது மாசம் முதல் அவர்ல இப்போ அந்த கட்டி அந்த பாப்பாவுக்கு கணக்கு தெரியல. அப்பா கிட்ட ஒரு அப்பா பாத்தியா கட்டி இல்லப்பா, அம்மா கிட்ட ஒரு அம்மா பாத்தியா கட்டி இல்லம்மா, செல்போன்ல வாட்ஸ்அப்பை தட்டி பார்த்து ஃப்ரெண்டுக்கெல்லாம் நானிங்களாம் பாத்தீங்களேடி அந்த கட்டி இப்ப இல்ல. எல்லாரும் கம்முன்னு இருக்கிறாங்க. ஏன் கம்முன்னு இருக்கிறாங்க? கட்டி இருக்குது. இந்த பொண்ணுக்கு என்ன ஆயிடுச்சு? பைத்தியம் ஆயிடுச்சு. அழகா இருந்தா, மச்சம் இருந்தது, இன்னும் அழகா இருந்தது. பல மாப்பிள்ளைகள் வந்தாங்க. 6 மாசத்துல கட்டி பிரிச்சாகி போச்சு. சதையை எடுத்து டெஸ்ட் பண்ணாங்க, அதுல இருக்கிற சாறு எடுத்து டெஸ்ட் பண்ணாங்க, ஒண்ணுமே இல்லை. டாக்டர் சொல்றாங்க எங்களால முடியாது. அப்படியே அந்த கட்டி எடுத்தா என்ன ஆகும்னா கையை அப்படி வச்சுக்கோங்க, வாய் போயிடும், சுவாசம் போயிடும், கண்ணு போயிடும், இல்ல மென்டல் ஆயிடும், இல்ல காது கேட்கலாம். கட்டியை எடுத்தா டாக்டர் சொல்லுவோம் கையை வச்சுக்கமா, அதை வச்சா எங்கெங்கெல்லாம் போதும் அது எல்லாமே அவுட் ஆயிடும். ஆனா ஆண்டவர் சொன்னாரு இந்த கட்டி உனக்கு இல்லை போயிடுச்சு. விசுவாசிக்குது, அதனுடைய கண்ணுக்கு கட்டி தெரியல. கரெக்டா 6 மாதங்கள் ஆச்சு. பெட்டில் இருந்து எழுதுற போது கட்டி பெட்டில் சொன்ன பொண்ணு இப்ப இதை எடுத்துட்டு போய் அப்பா கிட்ட காமிக்குது. அப்பா நான் சொன்னல அந்த கட்டி எங்கேயோ இருந்துப்பா எனக்கு தெரியல, இன்னைக்கு பார்த்தா பெட்ல இருந்து வெளியே தெரிஞ்சது, எல்லாத்தையும் காமிக்குது. தேவ ஜனமே, God will test your surrenderness. He will test your submission. ஆண்டவர்கிட்ட எவ்வளவாய் நீங்கள் ஒப்பு கொடுத்துருக்கீங்கன்னு பார்ப்பாங்க. ஒப்பு கொடுக்கலையா இன்னும் 2 பேர் நைஸா அனுப்பிச்சிருக்கோம். கொஞ்சம் அவங்களை கலாட்டா பண்ணுவாங்க, அப்பதான் வருவாங்க. அந்த ஆண்டவருடைய வேலைக்கு உங்க விசுவாச பலத்துக்காக. ஆண்டவர் அப்படி யாரையும் சோதிக்கிற ஆள் இல்லை. ஆனா உங்க விசுவாசம் பலப்பட வேண்டும். கட்டி சின்னது இருக்கிறது வரைக்கும் பாசிட்டிவ் தாட்ஸ், பெருசானதுக்கு அப்புறம் நெகட்டிவ் தாட்ஸ். that is called as substance வாழ்வாதாரம். உங்க வாழ்வாதாரம் எதை நோக்கி நீங்க போறீங்களோ, உங்க வனாந்தரமும் அவாந்தர வெளியும் the greatest வஸ்துக்களால் நீங்க நிரப்பப்படுவீங்க. இப்போ உங்க கையில தான் இருக்கு. இந்த miraculous provision முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் ரினிவல். டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்றால் மறுரூபம், ரினிவல் என்றால் புதுப்பிக்கப்படுகிற அனுபவம். இப்போ இதுவரைக்கும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லாத ஒரு சரீரத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்ன அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லாதது? தேவனுடைய சாயல் 100க்கு 100 இன்னும் உள்ள வரல. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுங்களா? The transformation signifies turning desolate deserts into gardens. Deserts ஆ இருக்கிற, பாலைவனமா இருக்கிற அந்த பாலைவனத்தை சோலைவனமாய் மாற்றுகிறார். So what is the transformation? சோலைவனமாய் மாற்றுகிற அந்த அனுபவம் எப்படி? ஒரு நிலத்தை பதனிட்டு அதுக்கப்புறம் விதைகளை விதைத்து அதுக்குண்டான உரத்தை போட்டு ஸ்டெடி பண்றீங்களோ, அவைகளை போல உங்க இருதயம் மாற்றப்பட வேண்டும். பழைய சென்ஸ்ல இருக்கோம், நம்ம அப்பா சென்ஸ்ல இருக்கோம், தாத்தா பாட்டி சென்ஸ்ல இருக்கோம், முன்னோர்களுடைய சென்ஸ்ல இருக்கிறோம். சோ தோல்விகளும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் அடுத்து வந்து இப்போ உங்கள்கிட்ட நிக்கும், உங்கள்கிட்ட லாஸ்டா நிக்குது. நீங்க டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டீங்கன்னா உங்க பிள்ளைங்க, பிள்ளைங்களுடைய பிள்ளைங்க, பிள்ளைங்களுடைய பிள்ளைங்களுடைய பிள்ளைகள், சந்தானங்கள், அத்தனை சரித்திரமும் என்னவாயிடும்? ஸ்பெஷலா மாறி. சோ இங்க ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, deserts turned into gardens, representing எதை அது நிரூபிக்கிறது என்றால் spiritual renewal. சொல்லுங்க, spiritual renewal.
அப்ப ஆவிக்குரியவைகளிலே ஒரு பரிமாற்றத்தை ஆண்டவர் உங்கள்கிட்ட செய்ய விரும்புகிறார். ஏன்? இதுவரைக்கும் உங்களுக்குள்ள இருக்கிற மாம்சத்தின் பிரமாணம் இப்ப ஆவியின் பிரமாணமாக மாற வேண்டும். இதுவரைக்கும் உங்க தாட்ஸ் எதுல இருக்கு? பாடியிலே திங்கிங்கா இருக்கு. உங்க ரிலம் மண்டலம் மாம்ச மண்டலத்திலிருந்து பிசிக்கல் அந்த ரிலத்திலிருந்து ஆவிக்குரிய மண்டலத்துக்கு நீங்க மாறணும். So that is called as transformation. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் ஆவிக்குரிய ரினிவல் உங்களுக்குள்ள வந்து இப்ப ஆவிக்குரிய ரினிவல் மூலமாக உங்க சரீரம் வேற மாதிரி மாற்றப்படும். விளங்குதுங்களா? இதுவரைக்கும் உங்களுக்கு வேத வசனம் தெரியாத நீங்க, ஒரு வாழ்வாதாரத்தை பற்றி தெரியாத நீங்க, இறையியலை பற்றி தெரியாத நீங்க, உங்க மைண்டு இப்ப அடப்பட்டு கிடக்கு. வேற ஒண்ணு பிசாசின் தந்திரம் கூட மடக்கி வச்சிருக்கிறான். இப்போ ஸ்பிரிச்சுவல் ரிலத்துக்குள்ள நீங்க போன ஆவிக்குரிய மண்டலத்துக்குள்ள போன நீங்க இதெல்லாம் பாஸ்டர் இருக்கிற மண்டலத்தை எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு தெரிஞ்சலாம் ஒரு மண்டலம் 48 நாள். இந்த மருந்தை சாப்பிட்டா வைத்தியர் என்ன சொல்லுகிறாரு? ஒரு மண்டலம் சாப்பிட்டு தம்பி எல்லாம் சரியாயிடும், அவ்வளவுதான் சொல்றோம். நீங்க சொல்ற மண்டலம் எது? இங்கிலீஷ்ல ரெலம், REALM, கூகுள்ல பாத்தீங்கன்னா ஆவியின் மண்டலம் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸ்பிரிச்சுவல் ரெலம் என்றால் இப்போ உங்க பாடி ஸ்ட்ரக்சர், உங்க முக சாயல் ஏமாற்றத்தை சந்திக்கிற சாயல். நீங்க உங்க வீட்லயும் உரிமை இருக்காது, வெளியும் உரிமை இருக்காது, சம்பாதிக்கவும் தருசு கிடையாது, சம்பாதிச்சால நிக்காது, ஒத்தல் பைய சரி பண்ணாலும் இன்னொரு இடத்துல கிழியுது. சொல்லுவான் சாணியர்னா முளை சரி. ஆனா வேதம் சொல்லுது நீ அப்படிதான். ஏன்? இது இல்லை. இது பேர் என்ன? டிரான்ஸ்ஃபர்மேஷன். மறுரூபமாக்கப்படுகிற அந்த தியாலஜிக்கல் பேக்ரவுண்ட் இல்லை. பரலோகத்தின் ஆணையம், அந்த அத்தாரிட்டி உங்க கையில இல்லை. ஒரு வேத வசனம் சொல்லுகிறது அவாந்திர வெளியையும் வனாந்திரத்தையும் அவர் விளைய செய்கிற தேவனா இருக்கிறார். மரங்களை நட்டு அந்த மரங்கள் வெரி காஸ்ட்லி. அதான் வாக்குத்தத்த அட்டையில நீங்க பார்க்கலாம். நீங்க வெறும் படமா இருந்தா தெரியாது. ஆனா இந்த வார்த்தைக்கும் உள்ள இருக்கிறதுக்கு சம்பந்தம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்க அறிவு வளரும். சும்மா பசங்கள்ட்ட கொடுத்தா கூட எத்தனை மரம் தெரியுது? 1 2 3 4 5 6 பாப்பாலாம் எண்ணிருங்க. ஆனா நம்ம பார்த்துட்டு என்ன இருக்கு, இந்த சைடு ஒரு டார்க் இருக்கு, இங்க ஒரு டார்க் இருக்கு, ஒரு எழுத்து கொடுத்திருக்கிறார் பாஸ்டர். வேதம் எதை தெளிவுபடுத்துகிறது? டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் ரினிவல். The verse signifies turning desolate deserts into gardens. Desolate na அது வேலைக்கு ஆகாது. இது உள்ள செல்போன் இருக்குதான், ஆனா சிம் இல்லாத செல்போன் என்னத்துக்கு? செல்போனுக்கே விடுது. நம்ம யாரை பார்க்கிறோம்? நம்மை விரும்புகிற தேவனை நாம் பார்க்கிறோம். நம்ம விரும்புகிற தேவன் தான் அவாந்தர வெளியா இருக்கிற ஒண்ண அருமையான ஒரு தோட்டமா மாற்றுவார். இப்ப அததான் இங்க சொல்றாரு. வாட் இஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் ரினிவல்? The verse signifies turning desolate. Desolateனா வேலை செய்யாத ஒரு பொருள். அதுதான் இங்க முன்னாடி வாழ்வாதாரமாகிய சப்ஸ்டன்ஸா பார்த்தோம். ஒரு சப்ஸ்டன்ஸ் அவாந்தர வெளியும் வெறும் டெசர்ட்ஸ். இப்போ இந்த சப்ஸ்டன்ஸ் தான் வாழ்வாதாரமா மாத்துது உங்களை. அந்த சப்ஸ்டன்ஸ் தான் ஆண்டவருடைய மறுரூபமாக்கப்படுகிற வல்லமை. அதை நீங்களும் இன்னும் தேடல. நல்லா கவனிங்க. நீங்க அப்பதான் ஒரு ஸ்டாரா மாற முடியும். எத்தனை பேர் ஆண்டவருக்குள் சூப்பர் ஸ்டாரா வாழ்றீங்க? அல்லேலூயா. வேதம் சொல்லுது the verse signify turning desolate deserts into garden. இப்போ நீங்க யாரா இருக்கிறீங்க? desolate deserts-ஆ இருக்கிறீங்க. ஒன்றும் இல்லாத, ஒன்னும் உதவாத ஒரு டெசர்ட் நீங்க. இப்போ உங்களை என்னமா மாத்துறாரு அவரு?
makes you into a garden. கார்டன்ல பலவிதமான செடிகள் மாத்திரமல்ல, அந்த செடிகள் இருந்தா பல பறவைகள் வரும். அழகு இருக்கும், பிரமாண்டமா இருக்கும் எல்லாமே. இப்ப சொல்றாரு, what does that garden represents? இந்த transformation எதை உங்களுக்கு வலியுறுத்துகிறது? இங்க வேதம் சொல்லுது, it indicates spiritual renewal. உங்க transformation நீங்க நினைக்கிற மாதிரி இந்த சரீரத்தினாலே வராது. விளங்குதுங்களா? ஏன் வராதுன்றதுனாலதான் இந்த சரீரத்தை ஜீசஸ் என்ன பண்ணாரு? சிலுவையில. இப்போ உங்க கையில எந்த பவரை கொடுத்திருக்காரு தெரியுங்களா? ஸ்பிரிச்சுவல் ரெனிவல். நீங்க ஆவிக்குரிய வல்லமையில ஆவியில கண்ணை மூடிட்டு பாருங்க, எனக்கு வீடு வந்துருச்சு, என் கடன் முடிஞ்சிருச்சு, நான் மகிமையான பிரசன்னம் உள்ள ஊழியக்காரனா மாறிட்டேன், நான் கையை நீட்டினா ஓடும் ஸ்பிரிட். Transformation and renewal signifies turning desolate deserts, அதாவது பதனிட்டு அதை ஒரு நல்ல நிலமாகவே மாற்ற முடியாத ஒரு நிலத்தை into gardens, representing spiritual renewal and the impossible becoming possible through God's power. எது முடியாதோ, எது நடக்காதோ, எது பிரச்சனையோ, எது போராட்டமோ, எது வியாதியோ, வியாகுலமோ, சஞ்சலமோ, தவிப்போ, அதை மாற்ற முடியாது. But the God's word signifies it can be changed. எது மாற்ற முடியாது நினைக்கிறியோ, the substance, அது வாழ்வாதாரமா உன்னால மாற்ற முடியும். நீ சொன்னா, நான் சொல்றதுனால இல்ல. ஏன்னா நான் சொன்னா என் மத்தியசம் உங்களுக்கு செட் ஆகுது. நீங்க சொன்னா கிரைஸ்ட் மத்தியஸ்தரா இருந்து வாங்கி கொடுத்தாரு. என்ன நம்பாதீங்க, என்ன மத்தியஸ்தராகவே அவர் வைக்கல. I am your servant, அவ்வளவுதான். நான் உங்களுக்கு வேலைக்காரன். ஸ்பிரிச்சுவலா கற்றுக் கொடுக்கிறதுக்கு என்ன வேலைக்காரனாக வச்சிருக்கிறார். தேடிடுவோமா மாட்டோமா? நிச்சயமா. Because the desolate desert சொல்றாரு. desolate எதற்குமே உதவாத அத the fruitful garden மாத்துறாரா தேவன். அதுதான் யார் டிரான்ஸ்ஃபர்மேஷன். விளக்குதுங்களா? அதுதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அது எங்க இருக்குன்னா நம்ம ஒத்துக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? நிச்சயமா நீங்க தேவ மகிமையை காண்பீங்க. நிச்சயமா நீங்க மாறவே முடியாது. உங்களை மறுபடியும் தரித்திரத்துக்கு நீங்க போகணும்னு நினைச்சா கூட போக முடியாது. இது வரைக்கும் உங்களால முடியாது, இனிமேல் முடியும். ஏன்? தேவனால உதவாக்கரையா இருக்கிற ஒரு டெசர்ட்டை ஒரு கார்டனா மாற்ற முடியுமானால் உங்களையும் மாற்ற முடியும் என்பது அந்த வேத ரகசியம். மூன்றாவதாக கம்ஃபோர்ட் அண்ட் ஷெல்டர். அவாந்திர வெளியிலையும் வனாந்திரத்தில் இப்போ ஒண்ணுமே இல்லை. அங்க ஏதாவது ஷெல்டர் இருக்குமா? நிழல் ஏதாவது இருக்குமா? அங்க இருக்கவே இருக்கு. ஏன்னா மரமே இல்லை. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, the trees offer shade and beauty in a heart. இப்போ ஒரு வெயில் பயங்கரமா அடிக்குது. வெயில் பயங்கரமா அடிச்சா நீங்க அங்க போய் நின்னீங்கன்னா உங்க உடம்பு சூடாயிடும். உங்க பிரெயினை மாத்துங்க. ஒரு பாப்பாவை ஒரு 2 வீலர்ல கூட்டு போறாங்க. அப்பா ஓட்டுறாரு, பாப்பா வண்டியில உட்கார்ந்து. வண்டி இப்படி திருப்பணும், அப்படி திரும்பணும். இப்படி திரும்போது இப்படியே கரெக்டா திரும்பாது, அப்படி சாஞ்சின்னு தான் திரும்பும். இப்போ அதனுடைய மைண்டும் சாயுது. மைண்டு சாயும் போது அது நினைக்குது, காலையில் சாப்பிட்டுமே இந்த சாப்பாடும் சாயுமா, இப்ப சாப்பாடும் உள்ள சாயுது. இப்ப இப்படி திரும்புது. இப்படி திரும்பினா அந்த சாதம் சாயுமா, உள்ள பிரெயின் வேலை செய்யுது. 4 தடவை லெஃப்ட் ரைட் சாஞ்சுது, பிரேக் பிடிச்சாரு, ஃப்ரண்ட் சாஞ்சு, ஸ்பீட் எடுத்தாரு, பேக்ல சாயுது. வண்டி ரைஸ் கொடுத்த உடனே நம்ம அந்த பயத்துல சாப்பிட்டு வெளியே வந்துட போகுதுன்னு நினைச்சது வாமிட்டு வந்துச்சு. ஒரு லெஃப்ட் ரைட் ஃப்ரண்ட் பேக் அந்த குழந்தை நினைச்சது. What is the remedy for this? இதுக்கு மாற்றப்படுவதற்கு என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குன்னு நினைச்சாங்க. அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேரை செல்லுல போட்டு அதே குழந்தை அதே வண்டியில
அதே லெஃப்ட் ரைட் ஃப்ரண்ட் பேக் போடுங்க, அந்த பார்த்துக்கிட்டே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி இந்த செல்லுல இருக்கிற படம் நவருத பார்க்கும்போது உள்ள இருக்கிற வயர்ல உள்ளது நகரல. ஏன்? a science, a substance becomes வாழ்வாதாரம். so எந்த நெகட்டிவ் உங்க கையில இருக்கோ, not only the transformation and renewal, it becomes a comfort for you. எந்த வாமிட்ட நிறுத்தத்துக்கு மாத்திரை தேவையில்லை, மருந்து தேவையில்லை, மனநிலையில அவனுடைய மைண்ட் ஆக்ஷனை கரெக்ட் பண்ணுகிற பொழுது அந்த குழந்தை வாமிட்டு எடுக்கல, நல்லா நொறுக்கு தீனி போட்டுக்கினே வரும். அது வரைக்கும் 5 ரூபாய் செலவு வைக்காது, இப்ப 500 ரூபாய்க்கு செலவு வச்சிருச்சு. அதை வாங்கிட்டு இதை வாங்கிட்டு நிக்கிற இடத்துல. அப்ப எப்ப டெவலப் ஆகுது பாருங்க, அதனுடைய மைண்ட்ல அதுக்கு தேவையானது அது கேட்க அது வாங்குற அளவுக்கு அது இப்ப பிரெயின் comfort and it becomes as a shelter for it. so வேதம் சொல்லுகிறது, the trees offer shade and beauty in heart. வெயில் சமயமா நிக்கிற இடத்துல நீ உனக்குள்ள டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொண்டு வந்தா, ஓ மன ரீதியில அங்க ஒரு மரம் இருக்கிற மாதிரியும், மரத்துல இருந்து நிழல் ஷேட் உனக்கு கொடுக்கிற மாதிரியும் உன் மைண்ட் ரினியூவல் ஆகும். அடுத்து நீ என்ன செய்வ தெரியுமா? உன் மைண்ட்ல இந்த இடத்துல எதை விதைச்சா எது வரும். உன் மைண்ட் தேவனுடைய மைண்ட் இப்ப சேமா மாறுது. The created you, now you are the creator. கிரியேட்டர் யாரு? சிருஷ்டிக்கிறவர் உன்னை சிருஷ்டித்தார். இப்ப நீ யாரா மாறிட்ட? சிருஷ்டிக்கிறவரா நீ மாறிட்ட. புரியுதுங்களா? மனுஷன் இருந்தானா முதல்ல? இதுக்கு முன்னாடி மனுஷன் இருந்தானா? அவர் உருவாக்கினார். he is the creator. அவர் உருவாக்கினார். இப்போ உன்னை என்ன தெரியுமா மாத்துறாரு? உனக்கு ஒரு கம்ஃபோர்ட், உனக்கு ஒரு ஷெல்டர், உனக்கு வாழ்வதற்கு உன்னுடைய வாழ்வாதாரத்துக்கு ஏற்றபடியும் அந்த வாழ்வாதாரம் உனக்கே ஷெல்டரா மாறுது, உன்னை பாதுகாக்கிறதா மாறுது. அப்ப ஏசாயா 41:19 சொல்லுகிறது, you become the creator now. எப்போ கிரியேட்டரா மாறுற? இந்த சூட சந்திக்கிற பொழுது, உன் தரித்திரத்தை சந்திக்கிற போது கிரியேட்டரா மாறுற. உன் வியாதியை நீ ஆராய்ந்து பார்க்கிற பொழுது நீ கிரியேட்டராக மாறுகிறாய். விசுவாசிக்கிறீங்களா? நீங்க எவ்வளவு இந்த விசுவாசத்துக்குள்ள வரீங்களோ, the new covenant will work upon you. அவருடைய புதிய உடன்படிக்கை உங்களோடு கூட செயல்படும். இப்போ உங்க வாழ்க்கை இந்த கம்ஃபோர்ட் அண்ட் ஷெல்டர், கடன் இருந்தா ஃப்ரீயா இருக்க முடியுமா? உங்களுக்கு நீங்க கடனாளியா இருந்தாலும் ஃப்ரீயா இருக்க முடியாது. யாருக்காவது கடனை கொடுத்தாலும் நீங்க ஃப்ரீயா இருக்க முடியாது. இப்ப 2 பிரச்சனைல ஒண்ணுல மாட்டினவங்க இருக்கீங்களா, 2லயுமே மாட்டினவங்க இருக்கீங்களா? யார் யார் பெரிய பெரிய முதலாளிங்க? கொடுத்து கெட்டவன் ஒருத்தன், வாங்கி கெட்டு போனவன் ஒருத்தன். வாங்கின கடன் வாங்கினதுனால நான் கெட்டு போயிட்டேன், மற்றவன் கடன் கொடுத்ததுனால நான் கெட்டு போயிட்டேன். யாராவது இருக்குதாங்க? இருக்குங்க. கொடுத்து கெட்டு போயிட்டீங்க, அதுவும் வேஸ்ட். நீங்களும் கொடுத்து கெட்டு போயிட்டீங்க, வேஸ்ட். கொடுத்து வாங்கி கெட்டு போனது அதுவும் வேஸ்ட். வேற ஏதோ ஒண்ணுல இருப்பாங்க. ஃபைவ் நான் சென்ஸ், ஃபைனான்ஸ் இல்ல, ஃபைன் நான் சென்ஸ். அதான் ஃபைனான்ஸ். இப்ப ஆர்டர் சொல்றாரு, you are going to be comforted, you are going to have a good shelter. How? The trees offer shade and beauty in heart. இப்போ நீங்க எதெல்லாம் அவதிப்பட்டீங்களோ அதுல இருந்து நீங்க நிழலுக்கு உண்டான காரியங்களை நீங்க பார்க்க போகிறீர்கள். அது மாத்திரமல்ல, பேரன் லேண்ட், விளையாத நிலம். உன் வாழ்க்கை விளையாத நிலமா இத்தனை வருஷம் தள்ளிட்டீங்க. என்ன கூட கேட்டாரு, மாஸ்டர் உங்க விஷயம் என்னன்னு கேட்டாரு. ஒரு 4 மாடி கட்டலாம் அப்படின்னு ஒரு பாஸ்டர் என்ன பார்த்து சிரிச்சாரு. நீங்க சிரிக்கிறது தெரியுது, 66 ஓடுது, முடியுமான்னு பாக்குறீங்களா? அவர் நினைச்சா நொடி போடல. ஃப்ரெண்டு ஜீசஸ் இருக்காரு, அவர் நிறைய வச்சிருக்காரு சிஸ்டர். வேற நம்ம ஜீசஸ் தான்.
அவருதான் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. ஆமா, எங்க பாஸ்டர் சொன்னார், பாஸ்டர் நீங்க கேட்டா கொடுத்துருவாரு. ஏன்னா நீங்க மத்தவங்க கேட்டா கொடுக்குறவங்களா இருக்கீங்கல்ல. உங்க கம்ஃபர்ட்டும் இந்த ஷெல்டரும் நீங்க மாத்திரம் நினைக்காதீங்க. The heart is a beauty for you. எதை நீங்க சூடா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு பியூட்டியா மாறப்போகுது. எது பாவர்ட்டி ஏழ்மையா இருக்குதோ அது ஐஸ்வர்யமா மாறப்போகுது. நீங்க எது பிரச்சனை நினைக்கிறீங்களோ அது சமாதானமா மாறப்போகுது. when you call Jesus. அதுதான் இங்க வேதம் சொல்லுது. இப்ப இந்த வசனத்தை கொடுத்திருக்காரு. என்ன கொடுத்திருக்காரு? வனாந்திரத்திலே கேதுரு மரங்களையும் சீத்தின் மரங்களையும் மிருது செடிகளையும் ஒலிவ மரத்தையும் நட்டு அவாந்திர வெளியிலே தேவதாரு விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன். நம்ம ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு. இப்ப நீங்க எங்க போறீங்க? ஆளுக்கு ஒரு கையில டிக்கெட் இருக்குது. இது ஒவ்வொன்றிலையும் 1.5 கோடி 2 கோடி 3 கோடி இருக்கு. நீங்க எதை எழுதுறீங்களோ இந்த செக்ல எடுத்து போய் உங்க ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்தீங்கன்னா அவர் என்ன பண்றாரு? இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி கேட்க வேண்டியதானே. உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பும் என் ஃப்ரெண்ட்ஷிப்பும் அவ்வளவுதானா? இதுல இதெல்லாம் நான் கொடுத்துருக்கேனே, இது எல்லாத்தையுமே கேளுங்க நீங்க. நான் அதுக்கு தானே ஒரு ஃப்ரெண்டா உங்க கையில இதை நான் கொடுத்துருக்கிறேன், ஒரு பத்திரத்தை. இது பொய் இல்லையே. இது எங்க இருந்து எடுத்திருக்கு? இந்த பொக்கிஷமாகிய ஸ்கிரிப்சர்ல இருந்து எடுத்திருக்கு. இப்ப இதை நீங்க விசுவாசித்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு கம்ஃபர்ட்டை கொண்டு வரும். அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பான அந்த ஷெல்டரை கொண்டு வரும். இப்போ சிலேடையாக இந்த வேத வாக்கியம் it is shown as an miracle. ஒரு அதிசயமா நீங்க பார்க்கலாம். இந்த அவாந்திர வெளியில வளருமா? இந்த வனாந்திரத்தில் இந்த செடி வளருமா? ஆனா சொன்னவர் representing the spiritual renewal. What is your comfort? What is your shelter? நீங்க உலக பிரகாரமாய் பார்க்கிற அந்த அனல் எந்த சூரியன்ல வருதோ அந்த சூரியனை சிருஷ்டித்த தேவனிடத்துல நீங்கள் கேட்பீர்களானால் உங்களை தரித்திரத்துக்கு ஆளாக்கின அந்த கட்டுகள் உடைக்கப்படுவதற்கு உங்களை உண்டாக்கின தேவனிடத்தில் நீங்கள் கேட்பீர்களானால் நமக்கு இப்ப என்ன தேவை? நம்ம தரித்திரம், நம்ம பிரச்சனைகள், கணவன் மனைவி உறவு, பசங்க நல்ல சம்பாதிச்சது வேஸ்டா, ஏமாந்தோம், மற்றவன் என்ன ஏமாத்துறான் இல்லையா, நானும் மற்றவனை ஏமாற்றேன். ஆனா இதெல்லாம் என் வாழ்க்கையில நான் சொன்னது நடக்கல. ஆனா எதை நான் பிரியப்படலையோ அதெல்லாம் நஷ்டமா நான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஆனா இப்ப ஆண்டவருடைய வார்த்தை இதைத்தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. என்ன கற்றுக் கொடுக்கிறது? symbolize comfort and protection for God's building, God's people during trials. Trials na என்ன? இந்த மாதிரி தரித்திரமான நிலை, ஏமாற்றப்பட்ட நிலை. இப்பதான் நீங்க தேவனிடத்துல கேட்கிறவங்களா மாறணும். இப்ப நீங்க கேட்கும் போது உணர்வு உள்ளவர்களாய் நீங்க கேட்கிறவங்களா மாறுறீங்க. கடன் போட்டு உங்களை அழுத்துது, இப்ப நீங்க கேட்கிறவங்களா மாறுறீங்க. அதனால்தான் ஹார்ட்ல நிற்கும் போது, சூரியனுடைய சக்தியில நிற்கும் போது அந்த சூடு என்ன தெரியுதோ அதற்கு ஏத்த ஷெல்டர் உங்களால கேட்க முடியும்னு சொல்றாரு ஆண்டவர். விளங்குதுங்களா? நாங்க இருந்த இடத்துல எங்களுக்கு சுடுதண்ணி கொடுத்தாங்க குடிக்க. நாங்க நாங்க அனல் பறக்குது, இப்படி கொதிக்க கொதிக்க ஊத்துறீங்கன்னு கேட்டேன் பக்கெட்ல. அது ஒரு இடத்துல பெரிய அண்டாவளை சொல்றாரு சார். அவர் சொன்னாரு, சார் உங்க கெஸ்ட் ஹவுஸ் அளவுக்கு 200 அடி நீங்க நடக்கணும். அடிக்கிற குளிருக்கு நீங்க இதை எடுத்துன்னு போகும்போது 50% சூடு போயிடும். இப்போ 50% தான் இருக்கு. பேப்பர் திறந்தீங்கன்னா 75% போயிடும். ஏன்னா வாட்டர் டேங்க்ல ஸ்டாக்னன்ட் வாட்டர், அது பயங்கர குளிர். இந்த அசைற காத்து 50% அவுட்டு, ஸ்டாக்னன்ட் குளிர்ல 75% போச்சு. இப்போ 50ல 50 போச்சுன்னா மீதி 50, மீதி இருக்கிற 50ல 75 போச்சுன்னா 25% தான். இதுல 100ல 25 இல்ல, 50ல 75 போச்சு.
இப்ப இருக்கிறது 25. 50க்கு 75 போச்சுன்னா இப்ப 25 கிடையாது, அது 12 வருஷம். அந்த அந்த ஹீட்டை பார்த்தவன் சொல்றான், அதனால நான் எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன். இப்போ நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா 50ஆவது உங்களுக்கு நிற்கும். இப்போ தேவன் உங்களை எதிர்பார்க்கிறது எப்படி தெரியுங்களா? எந்த ஹீட்ல நீங்க வாழ்றீங்களோ, எந்த தரித்திரத்துல வாழ்றீங்களோ, எங்க பிரிக்கப்பட்டு வாழ்றீங்களோ, எங்க நஷ்டத்துல வாழ்றீங்களோ, எங்க போராட்டத்துல வாழ்றீங்களோ, அதை நீ என்னவாக உணர்றியோ அதற்கு ஏற்ற கம்ஃபோர்ட்டும் அதற்கு ஏற்ற ஷெல்டர் நான் தரேன்றார். நல்ல விளங்குதுங்களா? இங்கதான் டெக்னாலஜி இருக்கு, இங்கதான் ஸ்பிரிச்சுவல் ரெலம் நமக்கு ஒர்க் ஆகும். சோ இதுவரை நீங்க இந்த ஹார்டஸ்ட் பாயிண்ட் நீங்க பாத்துருங்க, எவ்வளவு ப்ராப்ளமோ நீங்க அதை பாத்துருங்கன்ற. நான் அதுல தப்பிக்க நினைக்காதீங்க, ஏன்னா அதுல தப்பிச்சீங்கன்னா மீதி இருக்கிறத நீங்க அனுபவிச்சுதான் ஆகணும். சோ இதுவரைக்கும் உங்க பிரச்சனை கொஞ்சமா இருந்த, ஆண்டவரே இன்னும் எவ்வளவு தூரம் நான் ரெடி, ஏன் தெரியுங்களா? நீங்க என் ஃப்ரெண்ட், எனக்கு நீங்க செய்வீங்க. அது எவ்வளவு ப்ராப்ளமோ நான் பார்த்து முடிச்சிடுறேன். அந்த ஹீட்ல நமக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன். அந்த அவாந்தர வெளியில ஒரு மரம் கூட இல்லையே, உங்களுக்கு உதவுவார் யாருமே இல்லையே, அந்த நிலையில அவர் இறங்கி என்ன செய்யறாருன்னா ஒரு கார்டனாக மாற்று. உங்க லைஃப் அதுக்கப்புறம் ப்ராப்ளமே இல்லை. அதுதான் இந்த வசனத்தினுடைய பவர். அடுத்ததாக spiritual nourishment. The imaginary of trees by water parallels. இப்போ இமேஜினரி அப்படின்னா என்னன்னா, நீங்க சிந்திச்சு பாக்குறீங்க, மரம் இல்ல, அவாந்தர வெளிய பாக்குறீங்க, வனாந்தரத்தை பாக்குறீங்க. ஜீசஸ் வசனத்தை கொடுத்துட்டார். என்ன போட்டிருக்காரு கடைசியில? உண்டு பண்ணுவேன். இதை நீங்க நம்புறீங்களா? இதை நம்புறீங்கன்னா இப்ப நீங்க தான் அந்த மரத்தினுடைய கிரியேட்டரா மாறுறீங்க. நீங்க தான் இப்ப கிரியேட்டர். நான் கிடையாது, எனக்கு நான் கிரியேட்டர், உங்களுக்கு நீங்க கிரியேட்டர். எங்களுக்கு யாரா இருந்தாலும் சரி, சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, இப்ப நீங்க கிரியேட்டரா மாறுறீங்க. இந்த கிரியேட்டருடைய லாபம் என்ன தெரியுங்களா? இந்த இமேஜினரி அப்படி என்றால் இல்ல, இருக்கிறவைகளாக இமேஜின் பண்ணுங்க. What is spiritual nourishment? Nourishmentனா என்ன? போஷாக். இப்போ இந்த spiritual nourishment என்ன சொல்லுது தெரியுங்களா? The imaginary of trees by water parallels. அப்படின்னா மரமும் நட்டாச்சு, தண்ணியும் இப்ப வந்துட்டு இருக்கு. எங்க இருந்து எல்லாம் வரது தெரியாது, ஆனா நாங்க வாய்க்கால வெட்டியாச்சு. இப்ப மரமும் என்ன சொல்றோம்? நட்டியாச்சு. வேதம் சொல்லுது, இரவும் பகலும் வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியையும் இலையுதிராது இருக்கிற மரத்தை போல அவன் இருப்பான். இப்ப நீங்களும் நானும் இந்த வசனத்தின்படி இல்ல, ஆனா நம்ம என்ன செய்யணும்? இமேஜின் பண்ணணும். We have to think over. We have to imagine about it over. இப்ப ஆண்டவர் எதிர்பார்க்கிறது, இப்ப பிராக்டிகலா நீ மரத்தை நடல, ஸ்பிரிச்சுவல் ரகத்துல ஆவிக்குரிய மண்டலத்திலிருந்து மரம் நட்டதாக நீ விசுவாசி. வாடகை வீட காலி பண்ண சொல்றான், ஆண்டவரே அவன் கிடக்குறான், அவன் சம்பாதிச்சு அதை கட்டி வச்சிருக்கிறான். எனக்கு என் தேவன் தந்தார்னா 1000 ரூபாய் பொருள் 1 ரூபாய் பொருள் எனக்கு கொடுத்துருவாரு. நீங்க ஒருவேளை ஒரு 10 மாசம் இல்ல 1 வருஷத்துக்கு முன்பாக 100 சவரன் இருந்தா அதனுடைய வேலை 13 லட்சம் தான். ஆனா இன்னைக்கு 100 சவரன் இருந்தா அது இன்னைக்கு 1 கோடி. புரியுதுங்களா? இப்ப தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுங்களா? விலை ஏறினாலும் விலை ஏறாட்டாலும் உங்ககிட்ட இருக்குது மதிப்பற்றது, அதுக்கு விலையே போட முடியாது, அந்த மாதிரி கொடுப்பாரு. ஏன்? அதை ஸ்பிரிச்சுவலா திங்க் பண்றதுனால. இப்ப அதான் சொல்றாருங்க, நல்லா கவனிச்சுங்க. spiritual nourishment is the imaginary of trees by water parallels. மரம் இருக்கு, அதுக்கு தேவையான தண்ணியும் இருக்கு. இதை உங்க ஸ்பிரிச்சுவல் ரகத்துல பாருங்க. எது இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு சொந்தம் என்று நினைக்கிற உங்க மைண்டை ரெனிவல் பண்ணிட்டீங்கன்னா நீங்க பாக்கியவான். எதை நினைக்கிறீங்களோ அதை நடத்த முடியும்.
ஏனென்றால் ஜீசஸ் ரிசரெக்டட். ஜீசஸ் மரித்தாரா? மரித்தார். அடக்கம் பண்ணப்பட்டாரா? அடக்கம் பண்ணப்பட்டார். உங்களையும் என்னையும் போல ஒன்ஸ் ஃபார் ஆல் க்ளோஸா இல்ல, அவரு உயிர்த்தெழுந்தார். சோ இத நீங்க ஸ்பிரிச்சுவல் ரிலேஷன்ல போட்டு உங்க கணக்கை சரி பண்ணி பாருங்க. இல்லாதவைகள் இருக்கிறவைகளாய் மாறும். நிச்சயமா 26ல நம்ம அற்புதம் செய்ய போறோம். எல்லாருமே ஒத்துழைச்சா போதும். என்கிட்ட உங்க மண்டலத்தை மாத்திருக்கேன் நான் தேவனுடைய வார்த்தையினால. வானுடைய வார்த்தை சொல்லுது, இந்த இல்லாமையும் இருப்பது போல் நினைக்கிற நினைவு மண்டலம் தான் ஸ்பிரிச்சுவல் growth. அதுக்கு அடையாளம் சொல்ல முடியாது. இப்ப காத்த பார்த்து சொல்ல முடியுமா? அதே போலதான் உணர்வு தான். சோ உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஸ்பிரிச்சுவல் உணர்வு என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா, ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் லிவிங் வாட்டர். தண்ணியினுடைய தன்மை எப்படி இருக்குன்னா, ஸ்ட்ரீம் பவர்ஃபுல்லா. நீங்க எந்த வனாந்தரத்துல போய் இந்த தண்ணியை ஊத்துனீங்கன்னா இழுத்துக்கிட்டே இருக்குன்னா, ஒரு ஸ்டேஜ்ல 1000 அடியில அந்த தண்ணி ரொம்ப 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 ஈரமாகி மேல வந்து இனி தண்ணியே உரியாது. தண்ணி உங்களுக்காக நிற்கும். அப்படின்னா என்ன? உன் கடன், அந்த கடன், இந்த கடன், தாத்தா பட்டது, என்ன பட்டது, இந்த கடன் எல்லாம் போய் 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 கொடுத்துட்டு இப்ப நிக்குது பாருங்க. அதுவே ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் வாட்டரா இருக்குன்னு சொல்றாரு. சாதாரண தண்ணியில ஸ்ட்ரீம்ஸ் ஆலை அடித்து கொண்டு போய் கொண்டிருக்கிற ஒரு வாட்டராக மாறுகிறது. அது மாத்திரமல்ல, இட் brings living water bringing life to you. உங்க வாழ்க்கையில எது உங்களை அசிங்கப்படுத்திச்சோ அவமானப்படுத்திச்சோ அதெல்லாம் எடுத்துட்டு உங்க வாழ்வின் ஆதாரமாக மாறுகிறான். விசுவாசிக்கிறீங்களா? உங்க லைஃப் இந்த சாராம்சத்துக்கு மேல போச்சுன்னா ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு அப்புறமா ஜெராக்ஸ் எடுத்து தரேன். புரியுமா புரியாதான் தெரியல. எல்லாம் ஹை லாங்குவேஜ். 4 பாயிண்ட் தான். 1 2 3 அவ்வளவுதான். இதெல்லாம் நடக்கும். இந்த வசனங்கள்லாம் அடுத்த வாரம் முடிஞ்சவங்க வந்துருங்க.